நல்லது. நம்மளுடைய கிராக்ஸ், லிப்ஸ்ல இருக்கக்கூடிய கிராக்ஸ், நம்மளுக்கு அல்சர்ஸ் இருந்தா, மவுத் அல்சர்ஸ் இருந்தா, இது எல்லாமே நல்லது. ஜாகரி சேர்த்துதான் சாப்பிடணும் இல்ல, வெறும் நீங்க நவநீதமே நீங்க எடுத்துக்கலாம், வெறும் வெண்ணெயே நீங்க சாப்பிடலாம். ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸ்கின்னோட டோன் அதிகமா நல்லா என்ன சொல்ல, கலர் அண்ட் காம்ப்ளெக்ஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் கொஞ்சம் சாஃப்ரான் சேர்த்து, குங்குமப்பூ சேர்த்து வெண்ணெய் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிரகாசமா தேஜஸ்வியா நம்ம மாறிடுவோம். இன்னும் சொல்ல போனா கன்சீவ் ஆயிருப்பாங்க இல்லையா பெண் குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஒரு 4th month 5th month எல்லாம் வரும்போது கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட கொடுக்கும்போது, வெண்ணெய் கூட கொஞ்சம் குங்குமப்பூ, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ அப்படி எல்லாம் சாப்பிடும்போது, டேபிள் ஸ்பூன் நீங்க கொஞ்சமாவே எடுத்துக்கலாம். ரொம்ப மினிமம் குவான்டிட்டி ஆஃப் வெண்ணெய், ஒரு இழந்த விதை அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன உருண்டை, அந்த அளவுக்கு வெண்ணெயும் குங்குமப்பூ ஒரு ஒரு சின்ன பிஞ்ச் ரெகுலரா சாப்பிட்டா குழந்தையோட வெயிட், பேபியோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களும் ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க, அதே சமயம் அந்த கலர் அண்ட் காம்ப்ளெக்ஷன் குழந்தைக்கும் நல்லா வரும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா. நம்ம தேசம் ஒரு 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 தாய் தகப்பன் 10 குழந்தைகளை பெற்றெடுத்த தேசம் இது. மினிமம் 10, ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கே 10 குழந்தைகள் இருக்கு. எங்க குடும்பத்துல எங்க மாமனார் சைட்லும் 10 பேர், மாமியார் அவங்க கூட பிறந்தவங்களும் 10 பேர். ஒரு 20 டஜன் ஆஃப் மாமனார் மாமியார் எனக்கு இருக்காங்க. அது போல அந்த அளவுக்கு நம்மளுடைய தேசத்துல குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. காரணம், ஆரோக்கியத்தை பிரதானமா வைக்கல, பெற்றோர்கள் சொல்வதை குழந்தைகள் கேட்கறது இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆரோக்கியம் போயிடுது, அந்த திடத்தன்மை போயிடுது, மனசுல வைராக்கியமே கிடையாது, எங்க பார்த்தாலும் செதறிடுது, மனசு செதறுது. அதனால அவங்களுடைய எதை காப்பாத்தணுமோ அதை அவங்களுக்கு காப்பாத்த தெரியறது இல்ல பிள்ளைகளுக்கு, அந்த திடத்துவம் போயிடுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபெர்டிலிட்டிக்கு உண்டான அந்த ஒரு பயிரை விளைவிக்கக்கூடிய க்ஷேத்ராம்பு பீஜம்னு சொல்லுவோம். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை, அம்பு அப்படிங்கிறது ஆணுடைய அம்பு பீஜம், பீஜங்கள் ஆணுடையது, அம்புங்கிறது வந்து பெண்ணுடைய ஆர்த்தம். சோ இதெல்லாமே நல்லா இருந்தாதான், க்ஷேத்திரம் அம்பு பீஜம் நல்லா இருந்தாதான் ஒரு குழந்தை ஜனிக்கிறதுக்கு ரொம்ப சரியா இருக்கும். ஆனா இதுல எந்த நேரம் பார்த்தாலும் ஒண்ணு பொண்ணுக்கு பிரச்சனை இல்லைன்னா பையனுக்கு பிரச்சனை இல்லை, 2 பேர்த்துக்கும் ட்ரீட்மெண்ட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இங்க ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, ஸ்பெர்ம் உடைய மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு. ஆனா இது எல்லாம் வந்து உணவுலையும் மனசுலையும் தான் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். இந்த வெண்ணெய் நவநீதத்தோட ரெகுலரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நவநீதம்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி சேர்த்து பெட் டைம்ல சாப்பிட்டு வரும்போது அந்த ஸ்பெர்மோட கவுண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயம் அந்த ஸ்டெபிலிட்டி ஆகும். இந்த திக்னஸ் ஆல்ரெடி திக்னஸ் அதிகமா இருக்கிறவங்க இது சாப்பிடக்கூடாது. திக்னஸே இல்லாம ரொம்ப வாட்டரியா இருக்கிறவங்க தான் இதை சாப்பிடணும். அடுத்தது வந்து ஹெமராய்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பைல்ஸ், அதே போல ரத்தம் போயிட்டு இருக்கு, மோஷன் போகும்போது ரத்தம் போறது, மோஷன் போற இடத்துல நிறைய வெடிப்பு இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, வலி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே ரெகுலரா இந்த மாதிரி 1 டீஸ்பூன் நவநீதம் பட்டரும் அது கூட கொஞ்சம் ஜாகரி சேர்த்து சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து ஜென்ரலாவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கட்டையும் சரி பண்ணும், அந்த கிராக்ஸையும் சரி பண்ற குணம் இருக்கிறதுனால தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா மேம்படும். அப்படி தொடர்ச்சியா அளவான குவான்டிட்டியில சாப்பிடறதுனால வேற எந்த தொந்தரவும், கொலஸ்ட்ரால் அதிகமாகாது, வேற எந்த தொந்தரவும் நமக்கு வராது. அதே போல இந்த குடல் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறதுனாலதான் விக்கல், நிறைய விக்கல் வரும். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட விக்கல் நிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ணுவோம். அது தொடர்ச்சியா இருக்கும், ரொம்ப நாளா இருக்கும்போது இப்ப நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி விக்கல் அதிகமா இருக்கு, அந்த அப்படி இருக்கவங்கள கூட இந்த மாதிரி தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட்றதுனால அவங்களுடைய அந்த வாயு உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வாத சாமகம் பண்றதுனால, பேலன்ஸ் பண்றதுனால ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆகும். அப்புறம் குரல்ல கரகரப்பு, தொண்டையில கரகரப்பு இருக்கிறது, அப்புறம் நமக்கு வந்து வலி இருக்கிறது, தொண்டையில வலி இருக்கிறது, தொண்டையில புண்ணு இருக்கிறது, நிறைய பாடகர்களாகட்டும், அப்புறம் பேச்சு துறையை சார்ந்தவர்கள்,
கத்தி கத்தி பேசும்போது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தொண்டையில பிரச்சனை ஏற்படும். அப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த வெண்ணெய் வந்து ரொம்பவுமே உதவியா இருக்கும். இப்ப இந்த வெண்ணெய் வந்து இப்ப நம்மளுக்கு இந்த தற்காலத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணெய் பால்ல இருந்தும் நேரடியா வெண்ணெய் எடுக்கிறோம், தயிர்ல இருந்தும் வெண்ணெய் எடுக்கிறோம். எந்த வெண்ணெய் உத்தமமானது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இந்த பால்ல இருந்து நேரடியா வர்ற வெண்ணெய்க்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், தயோதத்த நவநீதம். தயிர்ல இருந்து வந்து அதுக்கு வந்து தகிமந்தத நவநீதம்னு சொல்றோம். அதாவது தயிர்ல இருந்து வரக்கூடிய வெண்ணெய், அடுத்தது பால்ல இருந்து வரக்கூடிய வெண்ணெய். பால்ல இருந்து இப்ப நம்ம நேரடியா அப்படிதானுங்க ஆடை எடுத்து நம்ம நேரடியா பண்றோம். சோ அந்த ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் குணம் இருக்கு. இப்ப தயிர்ல இருந்து ஒரு வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் பால்ல இருந்து ஒரு வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தயிர்னா அது ஃபர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அந்த வெண்ணெயை எடுக்கிறோம். இப்போ இயற்கையாவே நம்மளுடைய உணவு முறையில பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எடுத்துன்னு தயிர் போட்டு யாருமே சாப்பிடறது கிடையாது. இந்த தேசம் முழுக்க தேடினாலும் எடுத்துன்னு தயிர் நெய் போட்டு சாப்பிடுவோம். பருப்பு நெய். நம்ம நம்மளுடைய தென் தேசம் ஃபுல்லா எப்படின்னா ஃபர்ஸ்ட் பருப்பு நெய் போட்டு சாப்பிடுவோம், நெய் போட்டு சாப்பிடுவோம். இனிப்பு பாயசம் நெய்யோடு சேர்த்தது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம். ஆனா தயிர் போட்டு நம்ம சாப்பிடுவோமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தயிர் வந்து கடைசி தான். அப்ப அந்த தயிர் ஏன் கடைசியா சாப்பிடுறோம்னா, அதில் நிறைய பாக்டீரியாஸ், நல்ல ஆரோக்கியத்துக்கு உகந்த பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு. அது வந்து கடைசியா சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய மவுத்தையும் அது நல்லா வச்சுக்கும். வாயில வந்து நல்ல மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும். நல்ல மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு இப்படின்னு நாக்க கடிச்சிடுறோம், இல்ல ஏதோ காயம் ஆயிடுது, ஆனா அடுத்த நாள் சரியாகுது. அதுக்கு காரணம் நல்ல மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனாலதான். இப்ப நல்ல மவுத் ஃப்ரெஷ்னர்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸை போட்டு வாய் கொப்பிடிச்சுட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு வாய் புண்ணும் இல்ல நாக்குல ஒரு புண்ணும் ஆனா அவங்களுக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. காரணம் அங்க நல்ல கிருமிகள் கூட இல்ல. சோ எல்லாத்துலயுமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கு. அதுல நல்லது நமக்கு எடுத்துக்கணும், தேவையில்லாததை நம்ம ஒதுக்கிடணும். நல்லதும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்களோ, நம்மளுக்கு வழிகாட்டுறவங்க சொல்றாங்களோ அதையும் நம்ம ஃபாலோ பண்றது ஒவ்வொரு விஷயத்திலையும், படிக்கிறதுலும் வாழ்க்கையிலும் எல்லா இடத்துலயுமே நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். இப்ப வந்து இந்த தயிர்ல இருந்து வரக்கூடிய நவநீதம் வந்து நவநீதம் ததித்பவம் தயிர்ல இருந்து வந்ததுன்னா கிருதஹேத்து, அது வந்து நெய்யுக்கு சாராம்சமா இருக்கு இல்லைங்களா. தயிர்ல இருந்து வர வெண்ணெய் வந்து நெய்யுக்கு ரொம்ப உத்தமமானது. சிசுப்பிரியம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும். ததிமண்டோத்பவம் ஏவ மந்தனோத்பவம் ஏவச்ச. அப்ப அதாவது நவநீதம் நவம் ஹிருத்யம் கிராகி ரோஷன தீபனம் க்ஷய அருச்சி அர்த்தித ப்ரீஹ கிரகண்ய அர்ஷோ விகாரணோத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நவநீத நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிரியமானதுமான, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுமான இந்த தயிர்ல இருந்து வரக்கூடிய வெண்ணெயானது ரொம்ப உத்தமமானது. அதுல இருந்து வரக்கூடிய நெய்யும் மிகவும் உத்தமமானது. நெய்யுக்கு அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. அதே பால்ல இருந்து வரும்போது அது க்ஷீரோத்பவம். நிறைய நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய வியாதிகளை, க்ஷயம், டியூபர்குலோசிஸ், அருச்சி, இன்டைஜஷன், அர்த்திதம், ஃபேஷியல் பேரலைசிஸ், பிளீஹர்னா லிவர் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், லிவர்னா அது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது, அப்ப வெண்ணெயே சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா இது எல்லாமே எப்படின்னா, நீங்க ஒரு மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல நீங்க பாட்டுக்கு வெண்ணெய் நிறைய சாப்பிட்டுட்டு, டாக்டர் நிகிலா வெங்கட் தான் அன்னைக்கு ஆன்லைன் மீட்டிங்ல சொன்னாங்க, ஆரோக்கிய பாரதத்துல வெண்ணெய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடாது. தினந்தோறும் ஒரு சின்ன உருண்டை, ஒரு என்ன சொல்லலாம், அதான் இழந்த விதை இருக்குல்ல, நம்ம எல்லாம் சாப்பிடுறவங்கள சின்ன பிள்ளைல குட்டி இழந்த பிள்ளை. இப்ப எல்லாமே பெருசுதான், எதுவுமே சிறுசுலையே இல்ல. கடுகு கூட விட்டா இவ்வளவு பெருசா கொண்டாந்து நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன், ருத்ராட்சம் மாதிரி. அந்த மாதிரி சின்ன நாவல் பழம், சின்ன இழந்த பழம் சைஸுக்கு நம்ம வெண்ணெய் சாப்பிடலாம். இந்த பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து குளிர்ச்சியுடையது. அதுவும் ரத்த விகார, ரத்தம் வெளியேறுதல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம், ரத்த பித்தமாகட்டும், மோஷன்ல பிளட் போறது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அது நல்லதா இருக்கும். மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பால்ல இருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் உதவியாதான் இருக்கும். அது அதே மாதிரி பசியை தூண்டுறது, மித்தபடி எல்லா குணங்களும், ஆண் பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது, இயற்கையாவே ஓஜஸ் அதிகப்படுத்தக்கூடியது. ஆனா கஃபம், ஃபேட் டிஷ்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணும், இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஆக்டிவா நம்ம வந்து நம்மளுடைய உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். நல்லா வாக் பண்ணணும், நல்லா
கடுமையா வேலைகள் செய்யணும். இப்பெல்லாம் நம்ம என்ன பழகிட்டோம்னா, நம்ம வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்னு போய் கடைசியா சாப்பிடறதுக்கு கூட வேற ஏதோ மெஷின் கொண்டு வந்துட்டா பரவாயில்ல, இல்ல டைரக்டா வயிற்றுல இப்ப நம்ம ஒரு பேஷண்ட் தொண்டையில பிரச்சனைனா வயிற்றுல டைரக்டா ஒரு ஹோல்ஸ் போட்டு ஜூசஸ் எல்லாம் அப்படி தராங்களா, அந்த மாதிரி எல்லாரும் கொடுத்துருங்களேன், நாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம்னு சொல்லி இந்த காலத்துல பிள்ளைங்கள் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம மென்னு சாப்பிடறதுனால நமக்கு நிறைய என்சைம்ஸ், நிறைய மைக்ரோப்ஸ், ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. சோ வெண்ணெய் ரொம்ப ஆரோக்கியமானது. கண்ணன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தோட வெண்ணையும் நமக்கு மிகவும் சிறப்பானதாக அமையும். உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். யாருக்காவது ஏதோ சந்தேகம் இருக்குங்களா? டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நமாமி தன்வந்தரிம் ஆதிதேவம் சுராசுரை வந்திதே பாதவத்துவம் லோகே ஜராருபயம் மிருத்யுநாசம் தாசாரமீஷம் யுதோஷிரினா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வஜனனி சுகினோ பவந்து. ராமராம். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா நான் என்ன பேசுறேன்னு நீங்க எல்லாம் காது கொடுத்து கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்கறவங்க யாருமே இல்லைன்னா பேசுறவங்க எதுவுமே பேச முடியாது. என்னை ஊக்குவிக்கிறதுக்காகவே நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் ஒரு தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு உங்க எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம் தருது. எல்லாருக்கும் ராம் ராம்மா. சந்தோஷம். ராம் ராம். நன்றி நன்றி. ராம் ராம். ராம் ராம். ராம் ராம். ராம் ராம்.